சங்ககிரி கோட்டை. இந்த கேட்டை தாண்டி உள்ள போயிட்டீங்கன்னா 600 வருஷம் பின்னோக்கி போக போறீங்க. இந்த கேட்டுக்கு வெளியில எல்லாமே மாறிடுச்சு. இந்த கேட்டுக்கு உள்ள 600 வருஷமா எதுவுமே மாறாம. இதுதான் இந்த கோட்டையோட என்ட்ரன்ஸ். பின்னாடி வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த கோட்டையோட வரலாறை நான் சொல்லிட்டே வரேன், நீங்க கேட்டுக்கிட்டே வாங்க. கீழே இருந்து மலை உச்சி வரைக்கும் இது போகும். கிபி 1400 அந்த காலகட்டத்தில், அதாவது 14ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் இந்த கோட்டை கட்டப்பட்டது. இது 1400லேருந்து சுமார் 1700 வருடம் வரைக்கும் விஜயநகர பேரரசு கையில் இருந்தது. அதுக்கப்புறம் 1700க்கு மேலே திப்பு சுல்தான், மைசூரை ஆண்ட திப்பு சுல்தான் கைக்கு இது மாறிடுச்சு. அவங்க இதை கைப்பற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் 1857 அதிலிருந்து 1947, அதாவது நமக்கு சுதந்திரம் கிடைச்ச வரைக்கும் இது பிரிட்டிஷ் அரசு கையில் இருந்தது. இந்த ஊருக்கு சங்ககிரி அப்படின்னு பேர் வரத்துக்கு காரணமே இந்த மலை தான். சங்கு வடிவில் இருக்கிறதுனால இது சங்ககிரின்னு பேர் இருந்தது. அதாவது கிரி அப்படின்னா மலை, மலைக்கு இன்னொரு பேர் கிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சங்கு வடிவில் இருக்கிறதுனால இது பேர் சங்ககிரி, அதாவது சங்கு மலை அப்படிங்கிறது மலைக்கு கிரி அப்படின்னு ஒரு பேர் இருக்கிறதுனால சங்ககிரி அப்படின்னு பேர் வந்தது. இது சேலம் டு கோயம்புத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்குது. நிறைய பேர் இதை பார்த்துட்டு போயிருப்பீங்க. ஆனால் இதுக்குள்ளே இவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குமா அப்படின்னு தமிழ்நாட்டில் 95% பேருக்கு இது தெரிய வாய்ப்பே இல்லை. இந்த மலைக்கு ஒரு முறை இந்த மலையை ஏறி பாருங்க, செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி 1-2 பேர் வர்றது பெஸ்ட்டு. ஒரு 4-5 பேராக வந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நாக்கு தள்ளிரும் இந்த மலை ஏறத்துக்குள்ள. இதையும் மீறி செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த மலையை ஒரு முறை நீங்கள் ஏறி பாருங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மலைக்கு வரணும்னு ஆசை வந்துடும். ஏன் உங்களோட அடுத்த ட்ரிப்பே இந்த மலைக்கு வரதான் அப்படின்னு கூட உங்களுக்கு தோணும். இந்த கோட்டைக்கு மொத்தம் 9 வாயில்கள். எதிரிப்படை 1 வாயில் 2 வாயில் தாண்டதே மிகப்பெரிய கடினம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வீடியோ ஓடிட்டு நீங்கள் பார்ப்பீங்க, ஒவ்வொரு வாயிலும் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு வாயிலும் மிகப்பெரிய கற்களால் கட்டப்பட்டிருக்கும். இதை தாண்டி வரதுங்கிறது மிகப்பெரிய கடினம். இதையெல்லாம் தாண்டி தான் திப்பு சுல்தான் படை விஜயநகர பேரரசை வீழ்த்தி இருக்கு. சுமார் 17ஆம் நூற்றாண்டில் திப்பு சுல்தான் இந்த கோட்டையை கைப்பற்றினார். பின்னாளில் இவருடைய படை தளபதியாக வந்த தீரன் சின்னமலை அவர் வசம் இக்கோட்டை ஒப்படைக்கப்பட்டது. திப்பு சுல்தானின் ஆட்சி காலத்தின் இறுதியில் திப்பு சுல்தானின் படை தளபதியான தீரன் சின்னமலை அவர்களே இந்த கோட்டையை நிர்வகித்து வந்துள்ளார். பின்னாளில் அவரும் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டு வீரமரணம் அடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜூலை 31, 1805ஆம் வருடம் ஆடி 18 அன்னைக்கு அவர் தூக்கிலிடப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 14ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோட்டை கிட்டத்தட்ட 300 வருஷம் அவங்க ஆட்சியின் கீழ் நிர்வகிக்கப்பட்டுள்ளது. பின்னாளில் மைசூர் பேரரசு படையெடுப்பில் கைப்பற்றப்பட்டு இக்கோட்டை அவர்கள் ஆட்சிக்கு கீழ் 150 வருடங்கள், சுமார் 150 வருடங்கள் அவர்களது கட்டுப்பாட்டில் நிர்வகிக்கப்பட்டுள்ளது. விஜயநகர பேரரசு என்பது நாயக்கர் மன்னர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பேரரசாகும். தென்னிந்தியாவின் பெரும் பகுதியை இப்பேரரசு ஆட்சி செய்து வந்தது மற்றும் சில சிற்றரசுகளும் இப்பேரரசின் கீழ் இருந்தது. இப்பேரரசின் ஆட்சி காலத்தில் கலை, இலக்கியம், பண்பாடு, கோயில்கள் இதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. பின்னர் சுல்தான்கள் என்று அழைக்கப்படும் பாரசீக மன்னர்கள் வருகைக்கு பிறகு இப்பேரரசு கடும் வீழ்ச்சியை சந்தித்தது. விஜயநகர பேரரசின் வீழ்ச்சி காலம் 16ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இருந்தது. அந்த சமயத்தில் மைசூர் அரசு இக்கோட்டையை கைப்பற்றியது. ஆடுகளைப் போல் 100 ஆண்டு வாழ்வதை விட புலி போல் 2 நாள் வாழ்வதே மேல் என்று கூறி வந்தவர் திப்பு சுல்தான். மைசூரின் புலி என்று அழைக்கப்படும் இவர் ஆங்கிலேயர்களுக்கு சிம்மசப்பனமாக விளங்கியுள்ளார். இங்கிலாந்தின் குலை நடுக்கம் என்று இங்கிலாந்து ஆட்சியாளர்களே எழுதி வைத்து சென்ற அளவுக்கு இவர் ஆங்கிலேய படையை குலைநடுங்க வைத்துள்ளார். இவரைப் போலவே வீரமும் விடாமுயற்சியும் கொண்டு ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி இருந்துள்ளார் தீரன் சின்னமலை அவர்கள். தீரன் சின்னமலையின் வீரத்தை பார்த்து திப்பு சுல்தான் தன் படை தளபதியாக சேர்த்துள்ளார். இவர்களின் ஆட்சிக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் இந்த கோட்டையை கைப்பற்றினர். இந்த மலையின் அடிவாரத்தில் வரதராஜ பெருமாள் கோயிலும் மலையின் உச்சியில் கேசவ பெருமாள் கோயிலும் உள்ளது. இது விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாகும். அதன் பின்னர் மைசூர் அரசின் கட்டுப்பாட்டில் இந்த மலை வந்தபோது மலையின் நடுப்பகுதியில் கைபீர் டேர் என கூறப்படும் ஒரு பள்ளிவாசலும் மலைக்கு உச்சியில் தஸ்தகீர் மகான் தர்கா ஒன்று உள்ளது. இந்த தர்காவை ஒரு சிலர் மஹபூப் சுபஹானி தர்கா என்றும் கூறுகின்றனர். இந்த மலையில் பாம்புகள், குரங்குகள், அட்டை பூச்சிகள் அதிகமாக காணப்படுகின்றன. இதனால் நாம் செல்லும்போது மிகவும் கவனத்துடன் செல்ல வேண்டும். இந்த கோட்டைக்கு மொத்தம் 9 வாயில்கள். இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துட்டு இருக்கிறது 5வது வாயில். ஒவ்வொரு வாயிலும் மண்டபம் போல் வீரர்கள் தங்குவதற்கு ஏதுவாக கட்டப்பட்டிருக்கும்.
எல்லா வாயிலும் செங்கற்களால் ஸ்ட்ராங்காக கட்டப்பட்டிருக்கும். செங்கல் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த செங்கல் நினச்சாதீங்க, நம்ம கருங்கல் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இது வந்து செங்கடலில் இருக்கிறனால செங்கற்கள், அதனால் செங்கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். என்ன சம்மர் சீசனில் நீங்கள் அங்கே போனாலும் அந்த மண்டபத்துக்குள்ளே உட்காந்திங்கன்னா கூலிங்காக இருக்கும். நீங்கள் இப்போ பார்க்குற இந்த காட்டுப்பாதை அடர்ந்த வனத்துக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் தரும். ஆனால் எந்த பயமும் கிடையாது. பயம் இல்லைனாலும் நம்ம தனியாக வர்றது தவறு. ஒரு 4-5 பேராக வந்தோம்னா ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இது போன்ற காட்டுப்பகுதியில் நம்ம நடக்கும்போது மனசுக்கு இதமாகவும் மைண்டுக்கு ஃப்ரீயாகவும் இருக்கும். பட் கால் மட்டும்தான் கொஞ்சம் டைட் ஆயிரும். இருந்தாலும் நகரத்தில் வாழ்கிற நாம் நரகத்தில் வாழ்கிற மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டு போகிறப்போ மனசுக்கு ரொம்பவும் மைண்டு ஃப்ரீயாகவும் மனசுக்கு இதமாகவும் இருக்கும். நம்ம பாடியும் நம்ம மைண்டும் ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி புத்துணர்ச்சியாக மாறும். 600 வருஷத்தை நம்ம பின்னோக்கி போய் பார்க்க முடியாது. ஆனால் 600 வருஷமாக ஒரே மாதிரி மாறாமல் இருக்கிற ஒரு இடத்த நம்ம போய் பார்க்கலாம் இல்லையா? அதுக்கு ஒரே வாய்ப்பு இந்த இடம் தான். இதை அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இதுக்கப்புறம் வர படி எல்லாமே ரொம்பவும் டேப்பராக இருக்கும். மழை காலத்துலலாம் வந்தீங்கன்னா இந்த படிக்கட்டில் கண்டிப்பாக நீங்கள் வலிக்கி விழுந்துருவீங்க. அந்தளவுக்கு டேப்பராக இருக்கும். ஆனால் பயங்கர த்ரில்லிங்காகவும் சூப்பராகவும் இந்த இடம் இருக்கும். அப்படியே பார்த்துட்டு வாங்க. அந்த மரங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சுவர் மாதிரி தெரியும். அதெல்லாம் எதிரிங்க எக்காரணத்தை கொண்டும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி கட்டப்பட்ட தடுப்பு சுவர்கள். எதிரிங்க வரணும்னா வாயில் வழியாக தான் வர முடியும், வேற எந்த வழியாகவும் வர முடியாது. அந்தளவுக்கு தடுப்பு சுவர்கள் ஒவ்வொரு நுழைவாயிலுக்கும் சைட்லையும் கட்டியிருக்கு. இதையெல்லாம் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பிரமிப்பாக இருக்கும். இந்த பாறை தான் இடி விழுந்தான் பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. இடி விழுந்ததில் 2ஆ பிளந்த பாறைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்க்குற இந்த குகை போன்ற கட்டிடம் இந்த பகுதியை ஆண்டவங்க பிடிமருந்து சேமிப்பு கிடங்காகவும் ஆயுத கிடங்காகவும் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க.
நம்ம போகிற பாதை ஓரத்தில் அங்கங்கே இந்த மாதிரி மண்டபங்கள் இருக்கும். இது வந்து வீரர்கள் ஓய்வெடுப்பதற்காக கட்டப்பட்ட மண்டபங்கள். நீங்கள் நினைக்கலாம், சுற்றியும் என்னடா ஆள் நடமாட்டமே இல்லையே அப்படின்னு. ஆமாம், இந்த பகுதியில் பெருசாக யாரும் வரமாட்டாங்க, யாருக்கும் இந்த பகுதி தெரியாது. அதனால தான் இது அதோட பழமை மாறாமல் அப்படியே இருக்குது. இதுதான் 8வது வாயில். மிக பிரம்மாண்டமான சுவராக கட்டியிருக்காங்க. அதில் சின்னதாக குகை மாதிரி ஒரு வழியும் விட்டுருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல. ஆனால் இந்த செவரு பாருங்கள், பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். இதுதான் கடைசி வாயில், 9வது வாயில். வெறும் பாறையிலேயே படி மாதிரி செதுக்கியிருப்பாங்க. ரொம்ப சின்ன படியாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏறணும், இல்லைனா ஸ்லிப் ஆயிரும். இதுக்கப்புறம் மலை உச்சி தான், செம்மையாக இருக்கும் பாறைகளால். பாருங்கள். இதுதாங்க மலை உச்சி. இதில் பாறை பயங்கரமாக இருக்கும். இந்த பாறை வழுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். வலிக்கு கீழே விழுந்திங்கன்னா இந்த குளத்தில் விழுந்துருவீங்க. குளம் ரொம்ப ஆழமானது. இதில் நிறைய பேர் விழுந்து இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பி கேர்ஃபுல். என்ன பயமாக இருக்கா? இனிமேல் தான் பயங்கரமாக இருக்க போகுது. பயங்கரமான பாறைகள்லாம் மேலே இருக்குது. வாங்க பார்க்கலாம். இதுதான் மலை உச்சியில் உள்ள கேசவ பெருமாள் கோவில்.
மலை ஏறின டயர்டில் பாறைக்கு அடியில் உள்ள நிழலில் அப்படியே ஜில்லுன்னு அடிக்கிற காற்றுல படுக்கும்போது அப்படியே இந்த உலகமே மறக்குது, இங்கேயே இருந்துடலான்னு தோணுது. பட் இயந்திர வாழ்க்கை தான் நம்ம வாழணும்னு நம்ம தலையில் எழுதியிருக்கு, அதை யாராலையும் மாற்ற முடியாது. இருந்தாலும் ஏதோ ஒரு நாளைக்கு இங்கே வந்துட்டு இருந்துட்டு போகலாம், ₹1 செலவு இல்லைங்க. மலை அடிவாரத்திலிருந்து உச்சிக்கு வர வரைக்கும் சுமார் 5 கிலோமீட்டரு தூரங்க. நம்புற மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு நானுமே அதை நம்பலை, ஆனால் அதுதான் உண்மை. இதுதான் மலை உச்சியில் உள்ள தர்கா. அதாவது மலையோட எட்ஜில் இருக்கும். இங்கே ஸ்லிப்பாகி விழுந்தீங்கன்னா அடிவாரத்தில் தான் கிடப்பீங்க, அந்தளவுக்கு எட்ஜில் இருக்கும். ரொம்பவும் கேர்ஃபுல்லாக வந்துட்டு போக வேண்டிய இடம். இதுதான் மலை உச்சியில் உள்ள வீரர்கள் தங்கும் மண்டபம். இந்த மாதிரி மண்டபம் மேலே நிறைய இருக்கு. இந்த மாதிரி குளங்கள் மலை உச்சியில் 4-5 இருக்கு. ஒரு சில குளங்கள் ஆழம் குறைவு, ஒரு சில குளங்கள் மிகவும் ஆபத்தானது.